ஏப்பு ஏன் அத்தைகிட்ட பேச பயப்படுறீங்க நீங்கள்? ஆ, அத்தைகிட்ட பேச ஏன் பயப்படுறீங்க? பயப்படக்கூடாது. சரி, பள்ளிக்கூடம் போனீங்களா? இதை எடுங்க. இங்கே பாருங்கள், என்னை பார்க்கணும், வெக்கமெல்லாம் படக்கூடாது, சரிங்களா? நான்லாம் வெக்கப்படுறேன்னா என்றைக்கு நாடகத்துக்கு கால் எடுத்து வச்சனோ அதோட வெக்கம் மானம் சூடு சுரணை எல்லாத்தையும் ஊற்றாச்சு. சரி, போடணும்ல. நானாக தனியாக பேசுவேன், ஆனால் எனக்கு தனியாக பேசுறதுக்கு ஒரு ஆள் போட்டால் அதுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா மைக் செட்டுக்கார் போட மாட்டாரா? இன்னும் 3 பேர் உட்காந்து என்ன கொழுந்து போட மாட்டீங்களா? ஆச்சி கொழுந்தனா இருக்கு, வெக்கத்தை பாருங்களே. கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஆகலையா? சரி, கல்யாணம் அம்மா உட்காந்து மைக் செட்டை உட்காந்து நோண்டிட்டு இருக்கீங்க. புது பொண்டாட்டியை நோண்டின மாதிரி அதை போட்டு நோண்டிட்டு உட்காந்துருக்கீங்க. பரவாயில்ல. பாருங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்கன்னா நானும் கல்யாணம் பண்ணி. சரி. ஆட பெரும்பாடாகி போச்சப்பா. என்ன பெரும்பாடு? நான் என்ன செஞ்சுட்டு சொன்னேன், கல்யாணம் பண்ணுறியே எப்போ எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னேன். சரி. ஆனால் எங்கள் ஆத்தாப்பா என்ன சொல்லிட்டாங்க, பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டோமா கல்யாணம் கட்டி கொடுத்தா தான் எங்களை மதிப்பாங்க, இல்லைன்னா எங்களை ஒரு மாதிரி பேசுவானாங்க. சரி. ஆனால் வேணாத்தா அப்படின்னு நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேர் கட்டி கொடுத்துட்டாங்க. எங்கள் 3 பேர்த்தையுமே கட்டி கொடுத்துட்டாங்களா? சரி. எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் தான் கடைசி பொம்பளை பிள்ளை. கடைசி? சரி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அக்கா தங்கச்சி நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ திருவிழா தேருக்கு வருவோம், நல்லது கிட்ட பேசிக்குவோம், போய்க்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம். சரி. அப்போ தான் நான் என் புருஷன்கிட்ட கேட்டேன், அம்மா திருவிழாவுக்கு நீங்கள் வரீங்களாமம்மா போகலாமாம்மா அப்படின்னு கேட்டேன். சரி. சரி, போகலைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வரேன்னு சொல்லிட்டாரு. சரி. அல்ல அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பங்காளியோடு சேர்ந்துவிட்டு எல்லாம் என்ன பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்களோ அது மாதிரி இருந்தாங்க. ஆமாம், அதே மாதிரி நானும் எங்கள் அக்கா தங்கச்சியில் போயிட்டு சரி எல்லாம் திருவிழா உட்காந்துக்கிட்டு என்னடி நல்லா இருக்கியா, என்ன உன் புருஷன் நல்லா பார்த்துக்கிறாரா, எது பார்த்துக்காருன்னு. சரி. அப்போ தான் என் தங்கச்சிக்காரின்னு சொன்னேன், எங்கள் அக்காக்காரி சொன்னேன். என்ன சொன்னாங்க? ஏண்டி இருக்க மாட்டேம்மா பார்த்தீங்கன்னா ஆத்தா ஒரு ஆளுக்கு கட்டி வச்சிச்சு, நானும் வசதி வாய்ப்பாக இருக்கிறாரு அப்படின்னு கட்டிக்கிட்டு அவர் அரசியல்வாதி மாப்பிள்ளை. அரசியல்வாதி? சரி. அரசியல்வாதி மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டாங்க. நானும் சரி வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி போனா அந்த நாள் ஆள் என்ன பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் பேசியே கொள்றாண்டி அப்படின்னு. பேசியே கொள்றாரா? சரி. என்னடி எதுக்கு எடுத்தாலும் சோறு குழம்பு போடுறதுக்கு மற்ற எல்லா விஷயத்துக்குமே பேர் எம்புண்ட பெரியவர்களே. சரி. அப்போ பேசுகிறாருடின்றார். இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் எப்படித்தான்? சரி, இதுக்குத்தான் பேசுகிறாருன்னா எங்கள் அக்கா மாசமாயிருக்கு, ஒரு 6-7 மாதம் கழிச்சு போய் மாசமாயிருக்கு இப்படி போய் சொல்லியிருக்கேன் எங்கள் அக்கா. சரி. மாமா நான் அப்படி பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்கேன் அப்படி. யாருக்கா? சேட்டையை பற்றியாப்பா உனக்கு? ஆருக்குன்ற அத்தையை பற்றி அப்படி கேட்கலாமா? ஆருக்குன்னு கேட்குற சொன்னீங்க இல்லை? அது வந்து எங்கள் அக்கா மாசமாயிருக்கு மச்சானுக்கு, அங்கே அரசியல் மாப்பிள்ளைக்கு. சரி. மாசமாயிருக்கா, அதை போய் எங்கள் அக்கா சொல்லுச்சு. என்ன சொன்னாங்க? மாமா இப்படி நான் மாசமா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிச்சுல. சரி. ஏதாவது சும்மா இருக்கலாம்ல, அப்படியாம்மா மாசமா இருக்கேம்மா சந்தோஷமா அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த ஆளு சொல்லியிருக்காரு, இது எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதி அப்படின்னு இருக்காரு. என்னடி நீ கொண்டு போய் மாசமாக்கி விட்டு எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதின்ற முகரக்கட்டை. சரி போ, அதுதான் போயிட்டு போகுது. இன்னொரு மாப்பிள்ளை அவர் இருக்கார்ல. யாரு அவர்? டிரைவர் மாப்பிள்ளை. டிரைவர் யாரு? டிரைவர் மாப்பிள்ளை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் போட்டு தான் கல்யாணம் பண்ணான். என்ன கண்டிஷனு? பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கணும், எனக்கு வண்டி ஓட்டணும் ஆச்சா, கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. சரி. சரின்னு சொல்லியாச்சு. வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கணும்.
கத்து கொடுக்கணும். அப்போ அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாரு மட்டும் கேளுங்க. எப்படி? முன்னாடி ஸ்டேரிங் இதுதான், இந்த மாதிரி இந்த ஓட்ட தெரியுது, இதுக்குள்ளே சாவியை விடணும், இப்படி திருகணும் சாவியை. திருகணும் எப்படி? சாவி அப்படி திருகணும், இப்படி திருகணும். ஆமா, இது ஸ்டேரிங்கு. சரிங்க. இந்த ரவுண்டா இருக்குது இல்ல, அது ஸ்டேரிங்கு. அதை திருப்பணும். திருப்பணும். கீழே பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கு, ஆக்சிலேட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி. சரி அப்படியாச்சு. இந்த சைடு இங்கிட்ட இருக்குமாம்ல ஒரு பம்பு மாதிரி. ஆமா. இந்த பம்பு தான் பார்த்தீங்கன்னா கீரா. கீரு. ஒவ்வொரு கீரு இப்படி கீழே அது கிளச்ச காலில் இருக்குதா. கீரு இங்க இருக்குதா பக்கத்துல. பார்த்தீங்கன்னா கீரு ஃபர்ஸ்ட் கீரு, செகண்ட் கீரு, தேர்ட் கீரு, ஃபோர்த்து கீரு, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கீரு இருக்குது. அது என்ன கீரு? அது தெரியாதா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ முத கீரு போடுறோம். சரி. அப்பதான் வண்டி கொஞ்சம் மூவ் ஆகும். அப்புறம் ரெண்டாவது முத கீரை கீழே அமுக்கணும். கீழே அமுக்கணும். ரெண்டாவது மேலே இப்படி இழுக்கணும். எதை அமுக்கணும்? அரை கீரைப்ப மேலே இழுக்கணும். ஆமா. அப்ப மூணாவது கீரை இருக்குல்ல, அதை கீழே போடணும். அப்புறம் நாலாவது மேலே இருக்கணும். அஞ்சாவது கீரை எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அதுதான் இப்படி ஒரு சுத்தி அப்படி மேலே ஏத்தன்னு வச்சுக்கவேன். மேடு பள்ளம் அதெல்லாம். உங்களுக்கு கீறு போடணுமா? அவர் என்னமோ சொல்ல வராரு. உங்களுக்கு கீறு போடணும்னா சொல்லுங்க, உங்க வண்டி கீறு போட்டுறேன். அவரு அவன் எத்தனை வண்டிக்கு கீறு போட்டானா, எத்தனை வண்டிக்கு சாய் போட்டானா, அவன் ஏகப்பட்ட வண்டிக்கு ஆயில் குருடு ஆயில் போட்டு வந்திருக்கேன். அவனை போய் பச்சை புள்ளன்றீங்க. விட்ட இப்போ உனக்கு குருடு ஆயில் வேணுமா, நல்ல ஆயில் வேணுமா? யூடியூப் ஓடிட்டு இருக்குன்னு கம்முன்னு வாயை போத்திட்டு இருக்காப்புல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஒழுக்கமா உட்காந்துக்கங்க. அப்புறம் உங்களுக்கு கீர் போட்டு விட்டுருவேன் பார்த்துக்கோங்க. வந்து ஒரு டீ ஊற்றி கொடுக்க எப்படி உட்காந்துருக்கீங்க? உள்ள பட்டாப்பட்டி டவுசர் இப்படி தூக்கி விட்டுட்டு, நான் இந்த பட்டாப்பட்டி டவுசரை பார்த்தனோ இல்லையோ, அதே அத்தி கோடு ஓட்ட பட்டாப்பட்டி டவுசர் இப்படி தூக்கிட்டு உட்காந்து இருக்கிறவன் சௌரியத்துக்கு நைட்ல இருந்து உங்கள்கிட்ட டீ கேட்டு 4 மணிக்கு டீ கொண்டது ஊத்தையில பட்டாப்பட்டி டவுசரை கொண்டது இப்படி போட்டு அங்க பார்த்தீங்கன்னா கண்டாமீனா இதை வேற திரும்பி வேற பார்த்துட்டேன். நான் அத்தோட சரி ஆத்தாடி ஆத்தா வேட்டிய வேற இப்படி வேற தூக்கி கட்டிக்கிட்டு பிஸ்கட் கொடுக்க வராரு இதுல. இல்ல இல்ல, ஒரு மனுஷன் டீ கட்ட என்ன செய்யணும்? டீயை கொண்டு வந்து கொடுக்கணும், இது பண்ணணும். என்ன ஒரு இந்த வெள்ளை வேட்டி எல்லாம் அழுக்கானா நான் துவச்சு போட மாட்டேன்னா கேட்குறேன். இப்படி தூக்கிட்டு உட்காராருப்பா. சரி, அதுதான் பரவாயில்ல. முதல்ல இப்படி தூக்கிட்டு டீ குடுக்கல உட்கார்ந்தாரு. அதெல்லாம் விட பாத்தீங்கன்னா பிஸ்கட் கொடுக்க வரையில இப்படி தூக்கிட்டாரு. நான் இனி உங்கள்கிட்ட டீ கேட்பேன், போற வரையும் எனக்கு டீ பிஸ்கட் வேணாம். போதும் சாமி. கட்டுமா மீச அச்சா, மீச ஏத்த தண்டியில இருக்கு. ஆச்சாரி வயசுல எத்தனை சட்டி முட்டியை உடச்சிங்களோ என்ன பண்ணீங்களோ, அந்த சிக்கனாமலும் அவ்வளோதையும் போல இருக்கு மீசைக்கு. அவன் வரட்டா? நான் மட்டும் உங்களுக்கு பொண்டாட்டியா வந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு ஒழுக்கமா நின்று இருந்தேன். என்கிட்ட நீங்க வாயை கொடுத்து நான் திருச்சிக்காரீங்க சும்மா
தான் செய்யும். நம்ம கண்ணாடாத்தா கண்ணெடுத்து பார்த்தா இது தப்பாம மாறிதான் போய் அந்த மேற்காட போடும் அந்த வாய்க்கால கேளு நம்ம தோப்போரம் பாடும் இந்த மயிலாவ கேளு ஊர் கூடி உறவாடி இசை பாடும் திருநாள் இது தாண்டி தங்கமணி அப்பன் கோவில் வாசலிலே வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே பூங்குயிலே. அது எப்போதும் இளமைய பேசும். அடிவேளாக சுத்தும் மஞ்சள் இஞ்சி கொத்தும் மலையட்டூர் வட்டாரத்துல வீசும் அச்சு வெள்ளம் தான் சேர்த்தும் பசுமையத்தா ஊத்து அடி அம்மாடி ராக்கு இது பொங்கலை தாக்கு பொன் சேரும் புகழ் சேரும் புது வாழ்வு கையில் வரும் அப்பன் கோவில் வாசலிலே வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே அடி பூங்குயிலே. பொங்க வைக்கிறாரு ஓடி பொங்கி வருவாரு இனி தொட்டாக்க தொட்டதெல்லாம் பொண்ணு வணக்கம். பேரன்புமிக்க பெரியோர்களே, குறைவாக இருந்தாலும் பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொன்னாக்குகின்ற விவசாய பெருங்குடி மக்களே, உள்ளூரை சேர்ந்த நாடக கலாரசிய பெருமக்களே, அதே போன்று இப்பேற்பட்ட கோவில் இங்கிருந்தாலும் பல பகுதியிலிருந்து இந்த கோயிலுக்கு உரிமை வைத்து இந்த விழாவில் சிறப்பாக பங்கெடுத்து விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி சிறப்பு செய்கின்ற இந்த கோயிலுடைய அன்பு பக்தர்களே, அதே போன்று ஒரு நாடகத்திற்கு பிடித்தான் ஒளிபெருக்கி அமைக்கின்ற முறையில் அன்றைக்கி சாயல்குடியில் ஒரு பாலமுருகன் இருக்குது, அதே போல் இங்கே வெள்ளலூரில் ஒரு பாலமுருகன் ஆடியோஸ் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் எப்படி இருக்கணுமோ அந்த முறையில் சிறப்பாக ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்து சிறப்பு செய்கின்ற வெள்ளூர் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க கிராமத்தைச் சேர்ந்த திரு பாலமுருகன் ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் ஆப்ரேட்டர் அனைவருக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்று இந்த நாடகத்தின் அமைப்பு பொறுப்பேற்றுள்ள பாசமுகு அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் திரு புதுக்குளத்தைச் சேர்ந்த திரு அழகுராஜா அவர்கள் சார்பிலும், நாங்கள் சார்ந்துள்ள இந்த இசைக்குழுவின் சார்பிலும், நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும், இங்கு வந்துள்ள இசை கலை பெருமக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணிக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லுக்கு இலக்கணமானவர். நான் அவரை தவறானைக்கு விட்டேன். ஏன் அவரை தவறானைக்க வேண்டும்? ஒருவர் தந்தையாகப்பட்ட பிரமனை தலையில் கொட்டி சிறையில் அடைத்த காரணத்தால் தன்னை பழிவாங்கும் எண்ணத்தோடு அனுப்பியிருக்கிறார் எண்ணி பார்த்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது அவர் எவ்வளவு நல்ல குணம் பிடித்தவர் என்று. அப்படி நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கும்பொழுது பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேம்பாங்க. ஒருத்தன் கொள்ளையடித்தாலும் சரி, கொலைகள் செய்தாலும் சரி, எண்ணற்ற பாவங்கள் செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பூமாதேவியாகப்பட்டவள். அதற்குத்தான் மூத்தவர்கள் சொன்னார், ஆடி அடங்கு வாழ்க்கையடா, 6 அடி நிலைமை சொந்தம் என்றார்கள். ஆனால் இப்பொழுது அது கிடையாது. உள்ளே தள்ளிவிட்டு அந்த புற வாங்கினா ஒருபடி சாம்பல், அது அவனுடையதா அடுத்த உடனே யாருக்கும் தெரியாது. அந்த முறையில் நன்றி உணர்வோடு அனுப்பிய நாரத மகரிஷிக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் தாய் தந்தையை நினைக்கணும். காரணம் என்ன? ஒரு குழந்தையை பெற்ற தாயானவள் ஈக்கடிக்காமல் எறும்பு அடிக்காமல் பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள். கடைசி காலங்களில் தாய் தந்தைகளை ஒரு குழந்தைகளாக பாவித்து நல்ல உணவளித்து அன்பு அரவணைப்போடு பார்த்து கொள்ளணும். தாய்க்கு ஏன் தாய் நாடுன்னு வச்சா, ஏன் தாய்க்கு முதலிடம் கொடுத்தேன், தந்தையர் நாடுன்னு வச்சிருக்கலாமே. தாய் நாட்டுக்கு எத்தனை கவிஞர்கள் சிறப்பு கொடுத்து பாடுனா, ஆனால் தந்தையர் நாட்டுக்கு ஒருத்தன் தான் பாடுனேன். அவன் யாரு? அவன் தான் 24 புறத்துக்காரன். 24 என்ன 8, 8ஆவது பாரதியாகப்பட்டவன். எங்கள் செந்தமிழ் நாடன் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடன் பேச்சினிலே இன்ப சக்தி பிறக்குது முச்சில தந்தையர் நாட்டுக்கு பாடுனா. அதே போல ஏன் தாய்க்கு முதலிடம் கொடுத்தான்? கூட பிறந்த சகோதரன் திருமணம் முடிச்சு பங்க பிரித்து வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். கூட பிறந்த சகோதரி அடுத்த வீட்டுக்கு திருமணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு மனப்பெண்ணா போயிடும். அதே போல பெற்ற தாய் மட்டும் எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கு தான் தாய் நாடுன்னு சொன்னாங்க. அதே போல பெற்ற தந்தை போயிட்டா என்ன போச்சு? அறிவு போச்சு. கூட பிறந்த சகோதரன் போனால் வீரம் போச்சு. பெற்ற தாய் போயிட்டா அறுசுவை உணவு போச்சு. ஆனால் கட்டிய மனைவி போயிட்டா சகலம் போச்சுன்னு சொன்னாங்க. அதுபோல உலகம் என்பது என்ன? இறைவனின் சந்தை மடம். அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போல இருந்துட்டு போகிறான். யார் நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியில் கொஞ்ச நாளைக்கு உலாவிட்டு விருந்தாடி போல இருந்து வழிபோக்கோட போல வந்து போயிடும். உலகம் இறைவனின் சந்தை மடம். அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போக்கில் அந்த பூமியில் உலாவிட்டு போக போகிறான். வச்சிருக்கலாம், நான் வச்சிருக்கேன். என்ன ஒருத்தன் பார்த்து பூமியை பார்த்து சொன்னேன்,
இந்த அருக்கு பக்கத்தில் சிவகாசி பக்கத்தில் 88 ஏக்கர் நிலத்தை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். நல்ல வேலை வச்சிருக்கேன் சொன்னா நான் வேற என்ன நினைச்சேன். ஐயா வேலைக்கு போனான்னா பெத்த தகப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். அதே போல 60 வயசுல ஒரு தகப்பை வேலைக்கு போனான்னா பெற்ற பிள்ளை தருதலையா போச்சுன்னு அர்த்தம். இதானே உண்மை. ஒருத்தன் பந்த காலை போடணும் சொந்த காலில் நின்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோலதான் எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கு. அதே போல எல்லாருக்கும் குலசாமின்னு ஒன்று இருக்கு. இப்போ இஷ்ட தெய்வம்னு அண்ணன் இஷ்டத்தை நம்ம தினமும் திரிச்சு காலையில் ஒருத்தர் என்ன செய்வார், அந்த விநாயகப் பெருமானை நினைச்சு என்ன செய்யணும், இன்னைக்கு காலை பொழுது நல்ல பொழுது அப்படின்னு நம்ம நினைச்ச காரியம் நல்லா நடக்கணும்னு ஒருத்தர் வேண்டிக்கிறார். ஒருத்தர் அந்த காளியம்மனை நினைச்சு இன்னைக்கு நினைச்ச காரியம் சிறப்பாக நடக்கணும், நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறவர். அதனால இஷ்டப்பட்டு காலையில் எல்லாருமே ஒரு முருகனை, விநாயகப் பெருமானை, காளியம்மனை, கருப்புச்சாமியை நினைச்சு காலையில் என்ன செய்வோம், இன்னைக்கு நல்ல பொழுது அப்படின்னு நம்ம வேண்டி போட காரியமெல்லாம் நடக்கணும்னு தினமும் ஒரு இஷ்டப்பட்டு ஒரு சாமியை கும்பிட்டுக்குருவோம். ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்குமே குலசாமின்னு ஒன்று இருக்குது. அப்போ இஷ்ட தெய்வத்துக்கும் குலசாமிக்கு என்ன வேறுபாடு? நம்ம வீட்டில் ஒரு பெண்ணு ருதுவாயிட்டாலும் சரி, கெட்ட காரியம் நடத்தினாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம இஷ்டப்பட்டு கும்பிட்ற இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டுக்கிட்ட வராது. ஆனால் நம்ம குலசாமி மட்டும் நம்ம வீட்டில் ஒரு பெண்ணு ருதுவாயிட்டாலும் சரி, ஒரு கெட்ட காரியம் நடத்தினாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம குடும்பத்தை காப்பதான் குலசாமி. அப்பேற்பட்ட குலசாமி வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறை குலசாமியை கும்பிடணும். எப்போ கும்பிடணும்? சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நன்னாள் தொடங்கினா போதும். அன்று முதல் 7 நாளைக்குள்ள எந்த ஊரில் போய் நம்ம வாழ்வாரத்துக்கு வேலை பார்த்தாலும் சரி, சொந்த ஊருக்கு வந்து உற்றார் உறவினர்கள் நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு போய் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம குலசாமி கும்பிட்டா அந்த ஆண்டு முழுவதும் நம்ம குடும்பத்தை காப்பது என்பது கோவில் ஸ்தல வரலாறு. அப்பேற்பட்ட நீங்கள் குலசாமி கண்டிப்பாக கும்பிடணும்னு கேட்டுக்கிட்டு எந்த முறையில் சிறப்பாக இருந்தாலும் எப்படின்னா தமிழுக்கு சிறப்பு இருக்குது, பெருமை இருக்குது. அப்பேற்பட்ட தாய் இந்த இடத்துல முதலிடம். அப்பேற்பட்ட தாய்க்கு தான் முதலிடம் வள்ளுவன் கொடுத்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, தாய்க்கு முதலிடம். அதே போல தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. யாரு? பரசுராமர் தாய்க்கு முதலிடம். அதே போல இன்னும் ஒன்று, ஈன்ற பொழுது பிறந்தவுக்கும் தன்மகனை சான்றோன் கேட்ட தாய் யாரு? வள்ளுவன் தாய்க்கு முதலிடம் கொடுத்தான். அப்பேற்பட்ட இந்த தாயை, இந்த பூமியின் தாய் ஒன்றுன்னு சொன்னான். காரணம் என்ன? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இதுக்கு என்ன பொருள் பார்த்தோம்னா, உண்ண கொடுப்பது பூமி, உறங்க கொடுப்பது பூமி, உடுத்த கொடுப்பது பூமின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஏன் தாயும் பூமி ஒன்றை சொன்னா, இந்த பூமி என்ன செய்யறான், அன்னைக்கு ஏற்கலப்பை வச்சு உழுது அதில் விவசாயம் எடுத்து பயிர் செஞ்சு உணவு வாங்கினா, இன்னைக்கு டிராக்டர் வந்து உழுதாலும் இந்த பூமியை 2 3 கிழிச்சு இந்த பூமியை காயப்படுத்தி உணவெடுத்து வாழ்கிறோம். அதுபோல் ஒரு தாய் என்ன செய்வாங்க, 10 பிள்ளையை பெற்றாலும் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய கஷ்டத்தை மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டு பெற்ற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைனாலும் சரி அந்த பிள்ளைகள் மேன்மைக்காக உயர்வுக்காக பாடுபடுவாங்க. அப்பேற்பட்ட தாயை இந்த இடத்தில் முதலில் துதிக்கலாம் என்று எண்ணி முதலில் பார்க்கும் பொழுது, பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓ ரத்தத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்கு தான் சேதம் இல்லை, கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்லை. கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்ல, தாயின் மடியிலதான் என்றைக்குமே துன்பம் இல்ல. என் தாய் மனசு வெள்ள, அதில் நான் வளர்ந்த முள்ள, என் தாயாலதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்ல. தாய் மனசு தங்கம், நான் அறிந்த தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா 7 ஜென்மம், அது மாறாத பந்தம். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி என்ன தாங்கி கொண்டே சுவாமி. பெத்தவளே மறந்தா அதை செத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே நினைச்சா அதை உத்தமனே தாண்டா. செங்கரும்ப நான் மறந்து வேலி முள்ள ஏன் கடிச்சே, பூவுக்கும்
உனக்குத்தான் வீடு ரெண்டு கல்லையும் பாழா நீ நினைச்ச முள்ளையும் பூவா நீ முடிச்ச போனதெல்லாம் போகட்டுங்க யாரும் இங்கே ராமன் இல்ல கள்ளமணம் முள்ளு தச்சு கண்ணீரில் மூழ்குதம்மா எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன் உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம் எல்லோருக்கும் வாய்க்குமா இதை காதால் கேட்கிற பாக்கியம் தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம் 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ ரத்தத்தை எல்லாம் பாழா தந்து குட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாம புசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆள்காட்டி விரல புடிச்சு கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணாளம் கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுபாடு சேர்த்து வச்சு கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலெல்லாம் அங்கமே பதறிப்போ அம்மா 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 கொஞ்ச நேரம் காணலெல்லாம் அங்கமே பதறி நிப்ப காய்ச்ச வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் என் புள்ள கலெக்டர்னு 8 ஊர் சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சேன் உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா உன் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மாவோ பாசத்துக்கு பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமா நான் உயர அத்தனையும் தாங்கி புட்ட குடிகார அப்பனுக்கு அடிமையமாக்கப்பட்ட கோபுரமா நான் உயர அத்தனையும் தாங்கி புட்ட 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்க கடனும் பட்டு ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனையும் தாங்கி புட்ட பட்ட துன்பம் போது முன்னா பாதியிலே உசுர விட்டே அம்மா 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 பட்ட துன்பம் போது முன்னா பாதியிலே உசுர விட்டு பட்டு வெட்ட வாங்க நினைச்சே பச்சை மூங்கி வெட்ட வச்சே உன்னை பாட வார்த்தை இல்லை பாலூட்டி என்ன வள
வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஆராரிரோ 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 நன்றி. அந்த முறையில் அன்பு ஐயா அவர்கள், ஒரு ஐயா பேர் சொல்லாதவர் 101 ரூபாயும், ஒரு ஐயா 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் நெஞ்சார்ந்த வண்டியை தெரிவித்துக் கொண்டு, எப்படின்னா இன்னைக்கு உலகமே 3ல் இருக்கு. ஒரு தாயின் கருவறையிலிருந்து பிறந்து வளர்ந்து வாழ என்ன வேணும்? ஒரு 3 வேணும். இப்போ 3க்கு என்ன எப்பா 3லாம் இங்கே கிடைக்காது. சேது எப்படின்னா ஒரு தாயின் கருவறையிலிருந்து ஒரு குழந்தை பிறந்து இந்த பூமியில் கொஞ்ச நாளைக்கு வாழணும்னு என்ன வேணும்? 3 என்ன இருக்கிறதுக்கு இடம்ங்கிறது 1 வேணும். உடுத்திக்க உடை 2, உண்ணுவதற்கு உணவு. அதுபோல இன்று இங்கு இருப்பதற்கு இடமளித்து, உண்ணுவதற்கு சிறப்பான உணவளித்து, கதர் ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடை நிவித்து சிறப்பு செய்த மாபெரும் இந்த விழாவை நடத்துகின்ற அன்பு பெரியவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டா அது 3ல் கிடக்கு. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதி. இந்தியாவை எடுத்துக்கிட்டா அது 3க்குள்ள தான் கிடக்கு. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதி. அதே போல மனிதனுக்கு சங்கு 3 சங்கு. 3க்கே போகுதா? மனிதனுக்கு 3 சங்குன்னு ஒரு குழந்தை பெற்ற தாய் வந்து பிறந்த உடனே கிராமத்தில் வச்சு கொடுப்போம் சங்கில். அது என்ன சேனப்பால்னு சொல்லுவோம். அது முதல் சங்கு. 2வது சங்கு திருமணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சி இப்படி போகும்போது ஒரு ஊதுவோம், 2வது சங்கு. 3வது சங்கு நம்ம ஊதுறதை நம்ம கேட்க முடியாது. சங்கு 3 சங்கு. அதே போல் ஆலயம் என்பது 3: வித்தியாலயம், மடாலயம், தேவாலயம். வித்தியாலயம் மாநில ஓடிக்கூடிய கல்விச்சாலை, மடாலயம் முனிவர்கள் ரிஷிகள் இருக்கக்கூடியது, தேவாலயம் என்பது என்ன? இந்த இருக்கிற நம்ம கும்பிட்ற கோவில். அதுபோல் மனிதனுக்கு 3 விட்டுட்டு 2க்கு போயிட்டோம்னா மனிதனுக்கு சாவுங்கிறது 3 வகையான மரணம் இருக்கு. என்ன சாவு? உத்தம சாவு, மத்திம சாவு, அதர்ம சாவு. உத்தம சாவு என்பது என்ன? முனிவர்கள் ரிஷிகள்லாம் படுத்திருக்கும் போது உயிர் உரைய தெரியாது, அது உத்தம சாவு. மத்திவ சாவு என்ன? 5 நிமிஷம் துடி திறப்பது மத்திவ சாவு. இந்த அதர்ம சாவுதே யாருக்கு வரக்கூடாது? உடம்புல இருக்கிற 4448 நரம்பு இருக்கு. அந்த நரம்புல பூரா கொடிய வியாதி ஏற்பட்டு கட்டிய மனைவியை இவ போய் சேர மாட்டாளான்னு கட்டிய மனைவியே விரட்டுற அளவில் இருக்கிறது. அந்த அதர்ம சாவு மட்டும் மனிதனுக்கு வரக்கூடாது. அதுபோல் 3 விட்டு 2க்கு போனால் 4 2 வாரம் 2 வருஷம் 2 வகுத்து வச்சா. 4 2 காலை மாலை கடல் கடிக்கணும். வாரம் 2 சனியும் புதனும் எண்ணெய் வச்சு குளிக்கணும். மாதம் 2 கட்டிய மனைவியோட இல்லற சோத்தில் கூடுறத மாதத்துக்கு 2 நாள் தான் சொல்லி வச்சான். அதே போல் வருஷம் 2 வருஷத்துக்கு 2 என்ன? பேதிக்கு மருந்து சாப்பிட்டா. கிருதயுகத்தில் மனுஷன் அன்னைக்கு 400 வயது வாழ்ந்திருக்கான். வயசு வரலாறு சொல்லுது. கிருதயுகத்தில் மனுஷன் 300 வயது வாழ்ந்திருக்கான். வரலாறு சொல்லுது. இன்னைக்கு கலியுகம் 50 வயசுக்கு மேலே நம்ம இளைஞருடைய தேங்கோடு கெட்டு போச்சு. மாரடைப்புன்னு இன்னைக்கு 50 வயசுக்கு மேலே யாருக்காவது நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. காரணம் என்ன? உணவு பழக்கம். அந்த காலத்தில் அப்போ தான் 7 மணிக்கு ஐயாவுக்கு தட்டில் சோறை கட்டில் போட்டு வச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போடும். போய் என்ன செய்யுங்க? வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு அந்த காலத்தில். இன்னைக்கு அது ஐயாவுக்கு சோறை போட்டு வச்சு அப்போ தான் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போங்க. என்ன போய் இவ்வளோ மாத்திரை எழுதிட்டு வந்து கொடுக்கும். அதே போல் அன்னைக்கு ஐயா வேலைக்கு போனால் அப்போ தான் என்ன செய்யும்? வாசல் எழுதி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்க. அது என்ன? போயிட்டு வாங்க. அன்னைக்கு அன்பு காதல். அன்னைக்கு போயிட்டு வாங்க அன்பு காதல். இன்னைக்கு போயிட்டாரு வாங்க, இது அவசர காதல். 20 நிலைமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல், 60 ஆன்மீக காதல், 70 காலக்கணக்கு முடிஞ்சாலும், 5 அவசரம், 10 பதட்டம், 20 நிலைமை, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஓட்டம்னு 70 அறுதியில் நம்ம இந்த காலத்தில் தாங்க முடியாத தன்மையில் ஒரு பெண்ணுடைய கற்பும் ஒழுக்கம் வந்து புருஷனுடைய ஆயுளை கூட்டி தருமா. ஒரு பெண்ணு என்ன செய்யணும்? கட்டிய கணவனுக்கு அறிவுரை சொல்கிற மந்திரி மாதிரி இருக்கணுமா. அதே போல் படுக்கை அறையில் தாசி பண்ணு மாதிரி இருக்கணுமா. பணிவிட செய்கிறதுல வேலைக்காரி மாதிரி இருக்கணுமா. அதே போல் நம்ம புருஷன் அரசன் ஒரு பொண்டாட்டி நினச்சிட்டா நீ அரசி. நம்ம புருஷன் மகாராஜன் நினச்சிட்டா நீ மகாராணி. நம்ம புருஷன் இளவரசன் நினச்சிட்டா நீ இளவரசி. அதே போல் ஒரு பெண்ணு திருமணம் முடிச்ச பெண்ணு கட்டிய கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது மாமனாரை தகப்பனாகவும் மாமியாரை தாயாகவும் கொழுந்தனாரை சகோதரன் அளித்து உண்மை உழைப்பு விசுவாசம் அர்ப்பணிப்போடு போயிட்டான்னா அந்த குடும்பம் அந்த ஊரில் சூழ்ச்சம் வரும் பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் என்ன செய்யணும்? புருஷ வீட்டில் போய் பிறந்த வீட்டு பெருமையை புருஷ வீட்டில் பேசக்கூடாது, புருஷ வீட்டு வறுமையை போய் பிறந்த வீட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தன்மையில் பொது கருத்தை எவ்வளோ பேசினாலும் விடிஞ்சு போக அந்த தன்மையில் ஏதாவது சத்தம் கேட்கிறான் ஒரே கீதத்தோட எவ்வாறு பார்க்கலாம். ஆளும் என்ன அருமையான காலம். இப்படி மக்களுக்கு பிறக்க நல்லது ஞானம் இவளுக்கு உண்டு தன்மானம் என்ற முறையில். நீ முதல்ல கேட்டீங்க நல்ல பூட்டு வாங்கினா சேர்த்து எங்கே போன? திண்டுக்கலுக்கு போகணும். உங்களுக்கு தெரியாத வாத்தியாரே? உண்மையில செந்தில் முருகன் உங்களை சொல்ற கண்ணு இருக்கு. உண்மையில 2 வருஷமா கூப்பிட கிடையாது. இந்த போற கிடையாது. இந்த அரவனுக்கு தெரியுமில்ல, ஏற்கனவே 4 பூட்டு வாங்கினதா கேள்விப்பட்டேன். இல்லை எப்படின்னா எனக்கு பூட்டலாம் அது 5 7 8 பூட்டு வாங்கினா அந்த பூட்டை போல உதவியாச்சு.
ஏய் ஏய் சும்மா பண்ணி வாட்டல எப்படின்னா ஒரு நல்ல பூட்டு வாங்கினா திண்டுக்கலுக்கு போகணும். ஆமா. நல்ல மாடு வாங்கினா அங்கே போகணும், மணப்பாறைக்கு போகணும். ஆமா. நல்ல காளை வாங்கினா அங்கே போகணும், காங்கயம் போகணும். நல்ல குதிரை வாங்கினா அங்கே போகணும், அந்தியூருக்கு போகணும். ஆமா. இப்பதான் அந்தியூர் முத நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பெருந்துறை எனக்கு கூட ஆவடியார் உள்ள துறைமுகம் இருந்துச்சு, அங்கே குதிரை சந்தை. அதே போல என்ன ஒன்று இருக்கு, நல்ல மாம்பழம் வாங்கினா சேலத்துக்கு போகணும், பட்டு புடவை பட்டு புடவை காஞ்சிக்கு போகணும். அதே போல சின்ன சிங்கிடி புடவை சொல்லுவோம்ல, சிங்கிடி புடவை எங்க எடுக்கிறது, சின்னாலப்பட்டி. நல்ல அருவா வாங்கினா இங்க போன திருப்பதி, இதெல்லாம் தெரியுதுல செந்தில். ஒரு நல்ல பொம்பளை வாங்கினா அங்கேயா போறது. இது நல்லா இருக்கே, நல்ல கேள்வியா இருக்கே. வீடு சுத்தம் இல்லைன்னா விளக்கமாற மாத்திரணும், அப்பவும் சுத்தமா வரல வேலைக்காரியை மாத்திரணும், அப்பவும் சுத்தமா வரல பொண்டாட்டியை மாத்த முடியுமா? இப்ப பூரா நம்ம மாத்த வேண்டியதில்லை, அவங்களா மாத்திடுறாங்க. அது போல எப்படின்னா நீங்க சொல்றீங்க எப்படின்னா இந்த முறையில இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது நம்ம மாத்த வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களும் ஆள் மாறிக்குவாங்க. எப்படின்னா கருப்புலதான் உறுப்பு பொறுப்பா இருக்கு. கருப்பு எப்படின்னா அதையும் பாத்துட்டீங்களா, கருப்புலதான் உறுப்பு பொறுப்பா இருக்கு. இன்னைக்கு வெள்ளை முழி இருக்குல்ல செந்தில், வெள்ளை முழில அந்த கருவிழி இருந்தா, அந்த கருப்பு இருந்தா தான் பார்வை கிடைக்கும். மேகம் கருப்பா இருந்தா தான் பூமிக்கு என்ன கிடைக்கும், நீர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வீடு வெள்ளையா இருந்தாலும் அடுப்படி சுத்தமா இருக்கு. அதெல்லாம் கருப்புல உலகத்துல சிகப்புல ஒரு கருப்பு விழுந்து வச்சுக்கோங்க மச்சான், அதே ஏகப்பட்ட சிகப்புல ஏகப்பட்ட கருப்பு விழுந்துச்சு. உங்களுக்கு செக்கச்சிவீர்ந்து முடிக்கும் கேள்வி, அது எல்லாம் எப்போ காலமெல்லாம் முடிஞ்சு வச்சு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த முறையில் பார்க்கும் பொழுது இந்த பெண்மகளை எவ்வாறு ஒரே கீதத்தோட இந்த இடத்தில் ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்க ஒரு ஆள் தேவை. ஐயோ தங்க மாம்பழம் இன்னமே அதெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டான். பார்க்கும் பொழுது இவ உதட்டார சிவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும். இவ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் உளவு பார்க்கும். உதட்டார சிவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும். இவ சிரிச்சாலே சில நேரம் நிலவு வந்து உளவு பார்க்கும் உளவு பார்க்கும். மாலத்தண்டே பாலத்தண்டே பாலத்தண்டே சிறுகாட்டு வந்து நினைச்சு தாயச பாட்டு கொஞ்சம் நெருங்கி வாயில கேட்டு நினைச்சு தாயச பாட்டு கொஞ்சம் நெருங்கி வாயில கேட்டு. ஏ மம்மதா அம்புக்கு கேட்டு தாமசம், ஏ அம்மன் இல்ல இல்ல இப்ப கைவசம். முருகமழ காட்டுக்குள்ள விறகடிக்கும் வேளையில தூரத்துல நின்ன மஞ்சா தூக்கி விட்டாளாதா. பட்ட விறகு தூக்கி விட்டா கட்ட விரல் பட்டு புட்டா விறகுலாம் பத்தி குடிக்கும் வெக்கம் கெட்டு போகாதா. நீ தொடுவத தொட்டுக்க சொந்தத்தில பரமுறை இருக்கா, பொம்பளதானா உனக்கு அந்த ஞாபகம் இருக்கா. இவ சேலைக்கு அவிழ்ந்து விடும் யோகம் இல்லை, அவே வேட்டிக்கு அவிழ்ந்து விடும் யோகம் இன்னைக்கு. அண்ணாட விளக்கு வச்சா அதை நினைச்சு எனச்சேனே, கண்ணால முடியட்டுமே அதுக்குன்னுதான் இருக்கேனே. ஆக்கணுமா ஆக்கணுமா நாள் கணக்கா ஆக்கணுமா, ஆக்கி வச்சா தின்னு தீக்கணுமா. கூட பாடி இருக்கும் பாத்திரத்தை பார்த்ததுண்டா விடுமா. எனக்கு தாய் இந்த அவசரம், எதையுமே கொஞ்சம் அடக்கணும். பாதையிலே பல பல இருக்கு, நம் பார்வையிலே நம்ம உயிர் இருக்கு. நீ இருக்கும் போது பயம் எதற்கு, நீ இருக்கும் போது பயம் எதற்கு. என்னாட்டம் எல்லாம் உன்னே இருக்கு, ஆடைக்கு கூட அடிசருக்கும் இதை அறிந்தும் ஏனோ. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
ஏங்குகிறார் துணையை எண்ணி போலே மரங்களின் மேலே தாவித்திருந்தோமே முகில்கள் போலே இரவும் பகலும் ஊகித்திருந்தோமே பரவறியாமல் செலவுகள் செய்து வாழ்ந்து வந்தோமே வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித் திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் போகுது பார் யார் அது என்ன போச்சு ஏன் போச்சு எதுக்கு போச்சு எப்படி போச்சு நாட்டில் அவன் போகலன்னு சொல்லி சிரமப்பட்டு கிடைக்கான் போனா போயிட்டு போகுது. அதான் அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மிக்கோல தூக்கி போட்டு உடைச்சான். கோழி முட்டு போது அம்மிக்கோல உடையுமா? சரி உடையாதுல்ல. இது அதிகாரி விட்டு கோழி மாதிரி சட்டால் வந்து பேசிக்கூடாது. யாரு நீங்க பேசுறதே வினயமா வீம்பா பேசிக்கிட்டு தெரியுமா? என்ன ஆடு கட்ட இடம் உள்ளாரவன் போய் நான் ஆடே வாங்கி கட்டி வேணா கட்ட முடியுமா? ரோட்ல ஓனான புடிச்சு வேட்டிக்குள்ள விட்டுட்டு 8 இடத்துல கடிச்சு பிடிச்சிட்டாங்க. அதான் ஓட்ட கப்பலுக்கு 9 பேர் ஓட்டுனரா போனாங்களா? கப்பல் ஓட்ட ஒருத்தே ஓட்டினான்னா 9 பேர் ஓட்டினா போகாதுல. ஒண்ணுக்கே இருக்க முடியாதவே ஒரு வாரம் பழனிக்கு பாத யாத்திரை போனாங்க. அதான் சொப்பனத்துல கண்ட காசை போய் செலவு கேட்டாலாம் ஒருத்தி. டவுசரே வாங்க காசு இல்லையா? சரி ஏரோப்ளேன்ல ஒண்ணுட்டாங்க. அதான் எண்ணெய் குடிச்ச நாயை விட்டுட்டு எதுக்கு வந்த நாயை போட்டு ஒருத்தி அடிச்சாலும் அப்புறம் புடுங்கும்ல. மாமியா மசித்த புடுங்கி மச்சி வீடு கட்டினாங்க. வேட்டைக்கு ஆகார நாய் போய் சபையில வீரவசனம் பேச முடியும். தேவலாம் பேசி யாருங்க நீங்க சொல்லவா? என்ன வீடு சுத்தம் இல்லைன்னா விளக்கமர மாத்திரம் அப்படியே சொல்லல. ஆமா வேகாத சோத்துக்கு விருந்தாடி வந்தா சோறு வந்துருமா? ஊரே வெள்ளத்துல வகையில ஒரு ஆள் உட்காந்து உழவு வச்சா எண்ணி 8 மணி நேரம் சுட்டால ஒருத்தி 8 பாத்தம் எடுத்துட்டு போயிட்டானா. சரி எண்ணி சுட்ட சும்மா போனதுனால ரயில் எவ்வளவுதான் வேகமா போகலாம், எவ்வளவு வேகமா போனாலும் கடைசி பட்டி கடைசியில தான் வரணும். அதான் உண்மை. என்ன ஒண்ணு தெரியுமா? என்ன பில்கேட்ஸோட பையனா இருந்தாலும் கழித்தல் கணக்கு போட்டா கடை வாங்கிட்டாங்க. கடை வாங்கணும்ல. வாங்கிட்டு போயிடக்கூடாது. யார் வாங்குறாரு பாப்போம். என் மனது சொந்தமானது போயிருச்சியா? என்னது என் சொந்தமானு போயிருச்சு. நான் கேட்டுக்கிட்டே எங்க அப்பா தெரியுமா? சடைய வேட. உங்க அம்மா சடைச்சி. எங்க அப்பா தெரியுமா? எங்க அப்பா ஒரு காலை பிடிக்கி. சரி. எங்க அம்மா ஒரு சிங்கம் பிடிக்கி. எங்க அண்ணன் ஒரு எலி பிடிக்கி. என் தம்பி ஒரு புலி பிடிக்கி. நான் ஒரு மான் பிடிக்கி. அப்ப உங்க குடும்பமே புடிக்கி குடும்பம். மான பூரா வேட்டையாடுற பிடிக்கிறாளுங்க. நாங்க வேட்டையாடுறல. ஆமா. நாங்க யாரு தெரியுமா? என்னைய தெரியலையா? தெரியல. நான் தான் யாருப்பா? வீரத்தேவன். இன்னொரு திரும்ப சொல்லு. வீரத்தேவன். ஐயோ சேது கடைசில வந்து நெருக்கில வந்துட்டான். மாப்ள ஏன் மச்சனா போயிட்டானே தெரியா நீ? என்ன மச்சனே? அரஞ்சு சில்லு முகா பார்க்கலையா? உங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் செய்முறை செய்யறதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மின்னு வராதான். 17 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுல. அதனால இப்ப நான் மான தேடிலாம் வரல. சரி மாப்பிள்ள உன் தங்கச்சியை தேடி வந்தேன். எப்படின்னா சின்ன வயசுல ஒன்னாவே தெரியும் சேது. என்கிட்ட வந்தோன்னு ஐஸ் தான் கேட்பேன். என்ன கேட்க மாட்டான். ஐசிய மச்சின சின்ன பையன் கேட்கறான்னு கமுதி அண்ணன் சக ஐஸ் பேட்டில் போய் ஐஸ வாங்கிட்டு வருவேன். வாங்கினா பூரா தண்ணி வடிஞ்சிட்டு குச்சியை புடிச்சிட்டு விட மாட்டான். நீ அப்படி ஆளியா இருக்கா? சின்ன வயசுல 8வது படிக்கும் போது கொக்கா மிட்டாய் வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பே. ஆமா ஆமா நான் இருக்கிற பிரிவா சாப்பிடுவேன். ஏறி போய் இறங்கி வந்து ஒரு கடையிலும் கொக்கா மிட்டாய் இல்ல. சரி படக்குன்னு யதார்த்தமா டவுசர் பையில கைய ஒரு 2 கோலா மிட்டாய். சரி அதுல ஒரு மிட்டாய் எடுத்து கொடுத்து 1.5 வருஷம் வயல வச்சுக்கிட்டு துப்புனா. உண்மையில திண்டலையா? மீன் பிடிப்போம் ஞாபகம் இருக்காயா? ஆமா கரசகுளத்துக்கு அம்மாயில பிடிச்சோம்ல. மீன் பிடிக்கும் போது நான் கெளுத்தியா பிடிச்சேன். ஏவிட்டு கெளுத்திய பிடிச்சிட்டு கரைக்கு வந்து கையில இருந்து நாளைக்கு ஓடிடுச்சு. கெண்டே பிடிச்சலையா? ஆமா பரப்ல. இப்போ என்ன எப்படினா காலம் சரி கடந்துருச்சு. நான் உன் தங்கச்சியை தேடி வரல. சரி உன் தங்கச்சியை தேடி வந்திருக்கேன். நான் உன் தங்கச்சியை தேடி வரல. உன் தங்கச்சியை தேடி வந்திருக்கேன். என் தங்கச்சியை? ஆமா ஏற்கனவே கமதியில 7 விளையாட்டை வித்து விட்டீங்களாம்ல. அதெல்லாம் இன்னும் விற்கவெல்லாம் செய்யல. தெரிஞ்சு வித்தது கிடையாது. வாங்கினது கிடையாது. இருக்கிறது அப்படியே வச்சிருக்கேன். சரி அப்ப மாப்பிள்ள மான தேடி போறது மாதிரியே போங்க. என் தங்கச்சி உங்களுக்கு அடையாளமா தெரியுமில? போனா வருமா? போனா வரும். போனோட வரக்கூடாது. அது வர்ற நேரத்துல வந்தா தான் சரியா இருக்கும்.